அனைவருக்கும் வணக்கம். நோயின் சுமை ஏழையின் நெஞ்சை நசுக்கக்கூடாது என்றார் மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள். 5 லட்சம் மருத்துவ காப்பீடு 25 லட்சமாக உயர்ந்தது. ஒரு குடும்பத்தின் கண்ணீருக்கு பாதுகாப்பான கரமாகியது. புற்றுநோய் வருமுன் கண்டறிந்து உயிரை காக்க 673.44 கோடியில் புற்றுநோய் பராமரிப்பு இயக்கம். சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் 471.80 கோடியில் தலைமை மையம். மதுரையில் 84 கோடியில் 8 மாடி மண்டல மையம். தஞ்சை, கோவை, நெல்லை, மதுரை, விழுப்புரத்தில் மண்டல சிகிச்சை மையங்கள். ஆரம்பத்திலேயே கண்டறிந்து உயிர்களை காப்பதே நோக்கம் என்றார் விஜய் அவர்கள். ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைக்கு 106.17 கோடி. பெரம்பூரில் 300 கோடியில் 400 படுக்கைகளுடன் உயர் சிறப்பு பன்னோக்கு மருத்துவமனை. வடசென்னைக்கும் உலகத்தர மருத்துவம் சேர வேண்டும் என்றார் விஜய் அவர்கள். 351 கோடியில் 7 புதிய அரசு செவிலியர் கல்லூரிகள், 660 பிஎஸ்சி செவிலியர் இடங்கள், 1925 செவிலியர் பட்டய இடங்கள், 2778 துணை மருத்துவ இடங்கள், 735 மருத்துவ இடங்கள், மொத்தம் 6098 புதிய வாய்ப்புகள். இளைஞரின் கல்வியும் தமிழகத்தின் சுகாதாரமும் ஒரு சேர உயரட்டும் என்றார் விஜய் அவர்கள். திருநங்கைகளுக்கும் தனி சிறப்பு மருத்துவம். 7 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் மருத்துவமும் அறுவை சிகிச்சையும் விரிவடைய சமத்துவம் சிகிச்சையிலும் இருக்க வேண்டும் என்றார் விஜய் அவர்கள். உழைக்கும் பால் உற்பத்தியாளரின் கரம் உயர ஆவின் கொள்முதல் விலை 38 41 உயர்வு. உழைப்புக்கு உரிய மதிப்பு கிடைக்க வேண்டும் என்றார் விஜய் அவர்கள். மக்களின் வாசலுக்கே தொகுதி பணி சென்றடைய அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் அரசு கார். மாதம் 75 வரை வாகன வசதி. உதவியாளருக்கு 25,000. மக்கள் பணியில் வேகம் வேண்டும் என்றார் விஜய் அவர்கள். அறிவிப்பு ஒவ்வொன்றும் ஒரு எண் மற்றும் அல்ல, ஒரு உயிரின் பாதுகாப்பு, ஒரு இளைஞரின் எதிர்காலம், ஒரு உழைப்பாளியின் உயர்வு, ஒரு மக்களின் பிரதிநிதியின் செயல்திறன். அந்த நம்பிக்கையை திட்டமாக்கி திட்டத்தை பயனாக்கி தமிழக மக்களின் வாழ்வில் மாற்றமாக்குவதே மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களின் இன்றைய சட்டமன்ற பயணத்தின் தொடக்கமும் மக்கள் நலமே அதன் நிறைவும். நன்றி.